நான் பள்ளி படிப்பு படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அந்த பக்கம் படித்தேன். ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா எந்த ஜாதிக்காரங்க இந்த ஊர்ல ஜாஸ்தியா இருக்காங்க, கூட படிக்கிறவங்க யாருன்ற அந்த அளவுக்கு டீட்டெயிலா பேசுனது அந்த மாதிரி இது பண்ணதோ கிடையாது. அதுக்கப்புறம் நான் கல்லூரி எல்லாம் படிச்சது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல படித்தேன். அங்க நான் அறவே அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததில்ல. ஏன்னா அதிகமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ்ல பசங்களாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறது, பேசியோ அதை பேஸ் பண்ணி பழகியோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் பார்த்ததே இல்லை திருச்சியில. ஏன்னா அங்க வந்து ரொம்ப இன்டகிரேட்டடா தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஏதாவது எக்ஸாக்டேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் சர்ச், அப்புறம் நத்தர்ஷா பள்ளிவாசல், மூணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அலைன்மெண்ட்ல பக்கத்து பக்கத்துல இருக்கும். அது வந்து ஒரு ஒரு டைவர்சிட்டி அப்புறம் ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஊராக தான் நான் பார்த்துருக்கேன். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல இப்போ வந்து இது ஏன் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு 2015-16 கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது. இப்போ திடீர்னு ஒரு ரைஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமா நான் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஜாதி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் செய்யப்பட்டு, அது வந்து ஒரு அஜெண்டாவா நெரேஷனா கொண்டு போய் நிறைய பேர் இப்போ அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஃபங்க்ஷன்ஸோ இதுவோலாம் ஏதோ ஒன்று ரெண்டு மாவட்டங்கள்ல அங்கங்க நடந்துகிட்டு இருந்தது. இப்ப வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கம்யூனிட்டி ஆளுங்க ஜாஸ்தியா இருக்காங்கன்னா இப்ப அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஸோ நிறைய இப்ப பாத்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் வீடியோல போட்ட மாதிரி கூட எல்லா மாவட்டத்திலையும் அந்த ஆதிக்கமா இருக்கிற சமூகத்தினர் வந்து